அழகாஷ் நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃபார்மிங் அண்ட் நடந்த ரோட்டுன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிள்ளைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோமே நோடிய சொல்கிறோம். வழக்கம் போல தான் இந்த எபிசோடு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கூடவே நிறைய ஃபன்னு கூடவே சில பல 18+ விஷயங்களும் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்கேன். தொடர்ச்சியாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போகிறது மட்டும் இல்லாமல் ஹைப்ன்ற ஒரு விஷயத்தையும் போட மறந்துடாதீங்க. சரிங்க, நம்ம அதோட கதைக்குள்ள போகலாமா? இப்போ ஹீரோவும் பார்த்தா என்னுடைய புதிய வில்லேஜை உருவாக்குறதுக்காக கிட்டத்தட்ட 2 ரேஸை சேர்ந்தவங்க என்னுடைய வில்லேஜுக்கு வந்துட்டாங்க. இல்ல 3 ரேஸை சேர்ந்தவங்க வந்தாங்க. ஃபர்ஸ்ட் மினட்டோஸ், 2வது சென்ட்ரஸ், அதாவது பாதி குதிரை உடம்பு வச்சுட்டு இருக்கவங்க, 3வது இந்த ட்ரீ ஸ்பிரிட்ஸ். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மக்களா அவங்க வந்திருக்கிறதுல என் வில்லேஜில் இடம் பத்தல. இதனால அதுக்கப்புறம் ஒவ்வொரு குரூப்புக்கிட்டையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அவங்களுக்கான வீட்டு தயாரித்துக்காக எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்கோம். ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க 3 பேரையும் வர வச்சு மீட்டிங் மூலியமா உங்களுக்கு வீடு நாங்கள் பெருசாக உருவாக்கி தரலாம்னு ஐடியா பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு நீங்க கூட இருந்து கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா உங்க வீட்டை கட்ட நீங்க உதவி பண்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் நீங்க ஈஸியா அந்த இடத்துல வந்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஏவோ பார்த்தா ஏதோ ராஜ மரியாதை ஹீரோக்கு கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஏன்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க தெரியல, என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரியான முக்கியமான மீட்டிங்ல என்னுடைய ராயல்ட்டியை காமிக்கணும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க. ஏன்டி இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் கூட என்னடா இவளுக்கு சீடிங் இடிக்குதோன்னு நினைச்சேன். இவ குனிந்து உட்காந்துட்டு இருக்கா பார்த்தா. ஹீரோவும் கேட்கான், ஏமா கொஞ்சமாச்சு டென்ஷன் இல்லாம பேசினா நல்லா இருக்குமேமா, ஏமா இப்படி பண்ற? அந்த டைம் தான் பார்த்தா ஹீரோக்கு இவ ஐடியா கொடுப்பா. அதாவது இவ இந்த மாதிரியான ராஜ மரியாதையை ஹீரோ கொடுக்கறதுக்காக ஹீரோ பதிலுக்கு அதே மாதிரியான ராஜ மரியாதையோட பேச வேண்டிய டைலாக்லாம் எழுதி கொடுத்துட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சுடு, உன்னுடைய நோபிலிட்டியை நீ இந்த மாதிரிலாம் காமிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான இடத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை. கிரேவ் வேர்ல்ட் ராபி கோலை, உன்னுடைய முகத்தை நிமிந்து பாரு. நீ ஃபியூச்சர் ஒர்க்குக்கு எதுவா இருந்தாலும் உதவி பண்ணுவோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ உனக்கு எல்லா விதமான உரிமையும் இந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்ல அவ சந்தோஷமாயிடுவா. நீங்க உரிமை கொடுத்தது ரொம்ப நன்றி. ஹீரோவும் இங்க பாருமா, எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்னா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் வாழவோ போறோம். அதனால தயவு செஞ்சு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் டென்ஷன் ஏற்றிங்க ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முக்கியமான ஆட்களை நான் இடத்துல அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். இந்த இடத்துலயே ஒவ்வொரு ரேஸ்லயும் சூப்பர்வைசர் வேலையை பாக்குற ஒருத்தரை நான் வர வச்சிருக்கேன். இவங்க எல்லாரும் உங்க கூட கோஆர்டினேட் பண்ணி நீங்க உங்களுடைய வீடு கட்டுறதுக்காக இவங்க உதவி பண்ண போறாங்க கூட இருந்து. சோ இவங்க தான் உங்களுடைய பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ அறிமுகப்படுத்த இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த டம்மி உமனா இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து என் பேரு தான் மாமோ, உங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், நீங்க பண்ற உதவிக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி அந்த டீ ஸ்பிரிட்ஸ் உடைய சார்பா பேசக்கூடிய அந்த மரம் சொல்லுது. என் பெஸ்ட்டை கொடுப்பேன். ஹீரோவும் சேரா அப்புறம் மத்தவங்க எல்லாருமே மாமோ இருந்த ஹவுலிங் வில்லேஜ்ல இருந்து தான் வந்தவங்க. பார்த்தா இவ தான் அறிமுகப்படுத்திருப்பான். இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான வேலையெல்லாம் இவன் நல்லா பாப்பா, இவளை கொடுங்க. சேரா ரெக்கமெண்ட் பண்ண அந்த ஒரு ஜாபை நாங்க அவளுக்கு இந்த இடத்துல கொடுத்ததுல அவன் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கா. உங்க எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். நான் இது கடைசியில சொல்ல வர விஷயம் என்னடா, இந்த வில்லேஜ் ரொம்ப சின்னதா இருக்கு. நாங்க இது வரைக்கும் கட்டினது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் வீடு எல்லாமே கட்டியிருக்கோம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு பத்தல. அதனால இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு உங்களுக்கு தேவையான பெரிய பெரிய வீட்டை கட்ட போறோம். அதுக்கு நீங்க தான் கூட இருந்து உதவி பண்ண போறீங்க. சரியா? இப்போதைக்கு புதுசா உருவாக்கியிருக்க அந்த வில்லேஜ்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே தான் பக்கத்துலயே தான். அதுக்கப்புறம் அந்த எல்ஃப் பொண்ணுடைய உதவி மூலமா ஹீரோவும் பக்கத்துலயே நிறைய ஒரு நல்ல ஸ்பாட்டா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான். அதாவது அவங்க 2 பேருடைய ரேஸை சேர்ந்த அவங்களுக்காக ஒரு மரத்தை சூஸ் பண்ணி அந்த இடத்துல அவங்களோட வில்லேஜ் அமைக்க ஹீரோ அதுக்கப்புறம் பிளான் பண்ணிட்டான். இப்ப பக்கத்துலயே வில்லேஜ் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து தண்ணி கொடுக்கும்போது இதோடைய பிரான்ச்சஸ் எல்லாமே தனியா பிரிச்சு விட்டு இவங்க எல்லாருக்குமே ஈஸியா சமமா போகும். இதோடைய டிஸ்டன்ஸ் ரொம்பவும் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நம்ம உடனடியே இந்த இடத்துல இருக்க மரங்களை மட்டும் அகற்றிட்டோம்னா கண்டிப்பா நம்ம இவங்களுக்கான வில்லேஜை கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த 2 டிராகன் லேடிஸும் கவலைப்படாதா, நாங்க அதுக்கு தானே வந்திருக்கோம், வாமா போவோம் அப்படின்ற மாதிரி உன்ன பக்கம் அவளுங்க 2 பேருமே பார்த்தா டிராகனா மாதிரி கொளுத்துக்கு ரெடியா இருக்காங்க. மரத்தையே ஹீரோவை கேட்கறான், என்னமா பண்ண போறீங்க? மரத்தை எரிச்சிட்டுமா? நீங்க மரத்தெல்லாம் ஒன்னும் எரிக்க தேவையில்லையாமா, கீழே இறங்குவாங்க, இதை நான் கையில வச்சுட்டு இருக்கல, இந்த மாதிரி கோடாரியை பயன்படுத்தி இதெல்லாம் வெட்டி சாய்க்கணும், அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி வெறும் கையால அவ வீசுவா. ஆனா பார்த்தா பல கிலோமீட்டருக்கு அந்த இடமே காணாம போயிடும். என்னடா சூப்பரா, கரெக்ட் டைரக்ஷன் தான். இதை பார்த்தா இவ்வளவு இன்னொரு பக்கம் பார்த்தா காலை மட்டும் லைட்டா ஆசைப்பா, அதுக்கே அந்த இடம் திரும்பி அதே மாதிரி ஆயிடும். என்ன பார்த்து கத்துக்கோ லேக்டி, என்ன ஏண்டி விருப்பேதா அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே தட்ட பக்கம் ஹீரோ ஒன்று பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு ஏமா கொஞ்சம் நிறுத்துக்கமா, என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம ஊருக்குள்ள கிட்டத்தட்ட பல ட்ரீ ஸ்பிரிட்டை சேர்ந்தவங்க தான் வந்திருக்காங்க. அவங்களே அவங்க காடு அழியும் போய் இங்க வந்திருக்காங்க. நீங்க என்னன்னா இங்க இருக்கிற வில்லேஜ்ல இருக்கிற மரத்தையே வெட்டி சாய்ச்சிங்கன்னா அதுவும் நீங்க என்ன பண்ற வேலையை பார்த்தா கொத்தா தூக்குறீங்க. நானாச்சும் ஒன்று தான் வெட்டி வழியை மட்டும் உருவாக்குவேன். நீங்க கொத்தா தூக்குறதுலயே பல மரங்கள் அழிஞ்சு போது இந்த இடத்துல இருக்க ஒரு மரம் இல்லைன்னா அப்புறமா யாரும் இங்க வாழ்வா? அப்புறம் பார்த்தா ஹீரோ ஒவ்வொரு முறையும் இவங்க எல்லாருக்கும் சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு டான்ஸை போட்டு தான் கொடுக்குறான். அப்பதான் இவங்க சொல்றது எல்லாமே புரியும். எங்க பாருங்கம்மா, கொஞ்சமாச்சு தயவு செஞ்சு பொறுமையா ஒவ்வொரு மரத்தையே வெட்டுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சில பல ஐடியாஸை கொடுத்து மென்டோஸை வச்சியும் அந்த செட்ரஸும் சொல்லக்கூடிய அவங்களோட வச்சியும் கூடவே தன்னுடைய வில்லேஜில் இருக்கிற ஆட்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சியும்
எல்லாத்தையும் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரமாவே அந்த இடத்துல அவங்களுக்கான வழியை உருவாக்கி வீட்டையும் உருவாக்க ஆரம்பிக்கிறான். கிட்டல பார்த்தா இதுங்க ரெண்டு ஒன்று பக்கம் மரத்தை வெட்டுற பேர்ல கரெக்டா தான் ஒருத்தி பண்றான். அதான் லாக்ஸின்னு சொல்லக்கூடியவன். ஆனா இவ வெள்ள முடி டிராகனு ரொம்ப திமிர் பிடிச்சலா இருக்கா. பார்த்தா தூள் தூளாக்கிட்டா. இது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவ ஹீரோ கிட்ட சீன் பட ஹீரோவும் ஏய் சோத்து முட்டை என்ன நீ பண்ணிட்டு இருக்க, மரத்தை சும்மா வெட்டி வைக்கின்னு தான் சொன்ன, அதை வச்சுதான் நம்ம வீடு கட்ட போறோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய மேன்ஷன்ல அவன் ஒய்ஃபோடைய ரூமுக்கு பார்த்தா அந்த மேடம் வருவாங்க. மாஸ்டர் ஆல்ஃபிரேட்டுக்காக நான் துணி எடுத்துட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் பார்க்க சூப்பரா இருக்குது. இது உருவாக்குறது எல்லாமே பார்த்தா நம்ம லார்டு செபுஷன் சொல்லக்கூடிய அந்த ஸ்பைடர் பை போல தான் கொஞ்சம் பெருசா இருக்கும் போலியே, பரவாயில்ல போட்டு வளர்ந்துட்டானா போட்டுக்கலாம். ஹீரோ அதுக்கப்புறம் மின்னோட்டோஸா இருக்கிற அவங்களுக்கான வில்லேஜை உருவாக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு வில்லேஜ் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும். பத்ததுக்கு அவங்களுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை விட 2 அடி பெருசா இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கேப்பா இது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற பொருட்களும் அதுக்கேற்ற போல பெருசா தான் இருக்கும். இதுல நான் இவங்களுக்கு குட்டியா இருப்பா சின்ன பையன் மாதிரி ஏதாச்சும் சேர் போட்டு உட்காந்துனா அவ்வளவுதான். ஆனா என்ன இது பெட் யூஸ் பண்ண மாட்டாங்க, என்ன கதை இது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். ஏன்பா நீங்க ஏன்பா பெட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, எங்களை மாதிரி மின்னோட்டோஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெட் எல்லாம் பெருசா வேலைக்காவது, இந்த சாதாரண மரக்கட்டிலே அப்படியே படுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த ஆஃப் குதிரையா இருந்த அந்த லேடிஸுக்காக ஹீரோ அவங்களுக்கான வீடை உருவாக்கிட்டான். பார்த்தா குதிரைக்கு எப்படி ஒரு வீடு கட்டி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பா பெருசா தான் இருக்கு, எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நம்புறேன். முக்கியமான விஷயம் இந்த இடத்துல டோர் இல்ல, டோர் வேற செட் பண்ண முதல்ல. உடனே பார்த்தா அவன் ஆனா வில்லேஜ் சீஃப் நீங்க சொல்றது சரிதான், டோரை வச்சிங்கன்னா ஆனா எங்களால ஓப்பன் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணாலும் எங்களால க்ளோஸ் பண்ணிட்டு வர முடியாது, வரும்போது அது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்க ஸ்கிரீன் வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும்ல, ரோப்பை வச்சு திறக்கிற மாதிரி. ஓஹோ பேசாம நீ அப்படி வைக்கிறத விட துணியெல்லாம் மழைக்கு நனைஞ்சிரும். இப்போதைக்கு என்ன பண்ணலாம், இந்த ஸ்லைடு டோர்ஸ் அதாவது ஒரு சைடு மட்டும் தள்ளி விட்டு திறக்கிற மாதிரி அந்த டோர்ஸை வச்சுப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய பையன் வந்து கண் முடிச்சுட்டான். அவனோட பக்கம் அழுவ ஆரம்பிக்கிறான். இதுக்கு அந்த மேடம் நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவனை நல்லபடியா பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அவங்ககிட்ட இருந்து வாங்கி தொட்டியில போட்டு ஆட்டுறா. யாரும் நடிச்சது இங்க பாருங்க செல்லும் அப்படின்னு கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடி யாரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பூச்சி காமிக்கிறான். அவனோட பக்கம் சந்தோஷமா வரான். இன்னொரு பக்கம் பார்த்தா இவன் சாக்காவா ஏய் என்னமா பண்ற நீ, எப்படி அவனை சிரிக்க வச்சு சீக்கிரமா. அது சீக்கிரட். எப்படியும் ஒரு மாசம் கிட்ட கடந்து போகுது. வீடும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா கட்டி முடிச்சுட்டு இருக்கானுங்க. மின்னோட்டோஸுக்கு அது சிறப்பா இருக்கு, எந்த விதமான இடைஞ்சலும் இல்ல, நல்லா தான் போகுது. இது இன்னொரு பக்கம் அந்த ஆஃப் குதிரைகளா இருந்து அவங்களுடைய ரேச சேர்ந்தவங்களுக்கும் அந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ஹீரோவுடைய மேன்ஷன்ல பார்த்தா இவங்க எல்லாரும் கும்பலா சேர்ந்து மேப் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அது இப்ப புதுசா வந்து ஒவ்வொரு வில்லேஜையும் வரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் இவங்களுடைய மேப்ல அதை சேர்த்துறாங்க. அது ஏஞ்சல் லீடர் போன இன்னொரு பக்கம் நல்ல வேலைப்பா, வின்டர் வரதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு வீடு கட்டுமே, இல்லைன்னா பனிலே உட்காந்துட்டு இருக்கணும் அவங்க வெளியில. அதுவும் உண்மைதான். அந்த டைம் அந்த குரோமின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு வந்து ஏன்பா வில்லேஜ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இப்போ அந்த வில்லேஜுக்கான பேரை கொடுக்கணும்ல, அப்பதான் நம்ம அடையாளம் வச்சு சொல்ல முடியும். ஆமா அது இருக்கிற லொகேஷன் வச்சு கொடுத்தாலும் கரெக்டா இருக்குமா. யுமூரா, நாகமூரா, ஷிமூரா இதெல்லாம் ஜாப்பனீஸ் ஸ்டைல் இருக்குது. வேணாம் சரி பேசாம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வில்லேஜ், செகண்ட் இருக்கிறது செகண்ட் வில்லேஜ், மூணாவது இருக்கிறது தேர்ட் வில்லேஜ். இப்போதைக்கு இதுவே டெம்பரரியான பெட்டர் நேமா வச்சுப்போம். இதை புரிஞ்சுனாவே ஒரு தடவை வெஸ்ட் நார்மலா மாத்த முடியாது வில்லேஜ் பேர்லாம், அதனால இதை இப்படியே வச்சிருவோம். ஏன்னா டாக்குமெண்ட்ல இப்படிதான் ஏதோ போறன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஆட கடவுளே. அந்த ஏஞ்சல் போன இன்னொரு பக்கம் ஏன்பா இப்ப ஃபர்ஸ்ட் வில்லேஜ் நம்ம வில்லேஜா இருக்கு, இப்ப இந்த வில்லேஜ் விட்டு இதுல இருந்து பிரிஞ்சு போன 3 வில்லேஜஸ் அந்த இடத்துல இருக்காங்க. அதுல அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வில்லேஜா இருக்கக்கூடியது ரொம்ப காலியா இருக்கு, ஏன்னா அது மனிதர்களுக்காக இடத்த உருவாக்கணும், அந்த இடத்துல யாருமே வரல இது இருக்கும். அப்புறம் ரெண்டாவதா இருக்குது மிஸ்டர் கார்டோ மின்னோட்டோஸ் சேர்ந்தவங்க. மூணாவது வில்லேஜ்ல மிஸ் கிரே வால்ட் இருக்காங்க. இப்ப 2 விதமான சீஃப் வில்லேஜஸ் இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருக்கும் சீஃப் வில்லேஜா இருக்கக்கூடியவர் அவர்களுடைய பொசிஷன் இன்னும் உயர்த்தணும்ல, அதுவும் உண்மைதான்ப்பா. இவங்க எல்லாரும் சின்ன சின்ன வில்லேஜோடைய சீஃப், ஆனா நம்ம சீஃப் தான் பெரிய சீஃபா இருக்கும், அதனால அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவங்கள யோசிக்கிறாங்க. ஜெனரல் வில்லேஜ் சீஃபா அப்படி இல்லைன்னா கிரேட் வில்லேஜ் சீஃபா, இல்ல வில்லேஜ் சீஃப் கிங், இல்ல காடு, எதுவும் வேணாடியாமா. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ட்ரீ ஸ்பிரிட்ஸோடைய சார்பா பேசக்கூடிய அந்த மரம் வந்து கேட்க தந்தத்துல ஏன்பா சீஃப் நீ எல்லாருக்கும் கட்டி கொடுத்துட்டியே, எங்களுக்கு மட்டும் ஏன் ஒன்னும் கட்டி கொடுக்கல, எதனா பிளான் பண்ணிக்கிறே இல்லையா. சாரிப்பா நீங்க தான் எந்த விதமான பில்டிங்கும் வேணாட்டீங்களா, அதனால உங்களுக்கு எந்த விதமான வீடும் நாங்க ரெடி பண்ற மாதிரி ஐடியா இல்ல. உடனே இதை கேட்ட உடனே சோகமாயிடுவா. அப்படியா உண்மைதான், நாங்கெல்லாம் வெளியில இருந்து வந்து அனாத பையன் தானே, இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் உங்களுக்கு பண்ணுவோம், ஏன்னா இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு சோறு போட்டுறீங்க. ஏய் அதுவரை என்ன சோக காரியம் மாத்திர இதை அப்படிலாம் மாத்தக்கூடாது, நான் சொல்ல வந்தது மீசா புரிஞ்சுக்கல. இந்த வில்லேஜ்ல நீங்க வந்தப்பவே உங்களுக்கு வீடு எல்லாம் பெருசா செட் ஆகலன்னு நீங்க சொல்லிட்டீங்க, அதனாலதான் அந்த ஆல்டர்னேட்டிவா இன்னொரு பிளான யோசிச்சிருக்கேன். நீங்க ஒரே இடத்துல இருக்கீங்க, எங்கேயும் நகர மாட்டீங்க பெருசா, அதுவும் மரமா வேற மாறீங்க. உங்களுக்கு தேவை சன்லைட், நல்ல ஒரு வாட்டர், 10 நல்ல ஒரு மண், அதுக்கேற்ற இடம் தான் உங்களுக்கு இருக்கிற பாதையை, அது வெளியே தான் வைக்க போறோம். உங்க வில்லேஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்டி வில்லேஜா இருக்கக்கூடிய அதோடைய தண்ணி வரக்கூடிய பாதையோடைய முனையில இருக்கும். அந்த இடத்தெல்லாம் கடந்த பிறகு அந்த தண்ணியே இந்த வில்லேஜஸ்லாம் போகும். அப்ப நீங்க வெளியில இந்த இடத்துல பாதுகாப்பா தண்ணிக்கு நடுவில் இருப்பீங்க. அதே மாதிரி தேவைப்படுற இடத்துங்கள்ல நீங்க ஒவ்வொருத்தரும் இருப்பீங்க. இது மூலியமா ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஃபைனலா நான் இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னா, மற்ற வில்லேஜஸ்லயும் உங்களுடைய ஆட்கள் இருக்கும்போது நீங்க டெலிபதி மூலியமாவே ஈஸியா எல்லாருக்கிட்டையும் பேசி புரிய வைக்கிறீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ இல்ல முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா டெலிபதி மூலியமா இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பி கடைசியா மெயினான வில்லேஜ்ல இருக்க என்கிட்ட வந்து சொல்ல முடியும். அதுக்கான பர்ஃபெக்ட் பிளேஸ் நம்ம வச்சிட்டு இருக்கோம், அது நல்லா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் மிச்சவங்க எல்லாருமே இன்னொரு பக்கம் ஐடியா கொடுக்குறாங்க. பேசாம எதுக்கு இப்ப நம்ம வழி நடக்க இவங்களே வச்சிடக்கூடாது, அப்படி வச்சா நமக்கு நிறைய வேலையும் மிச்சமாச்சு, வேஸ்டா தான் இருக்கு போற வழி ஃபுல்லா தண்ணி இருக்கிற இடத்துல. ஆமா அதுவும் உண்மைதான். அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நைட்டு ஃபுல்லா இவங்க லைட் நம்ம வைக்கிறதுல அப்படியே ஏதோ தெருவில் இருக்க மாதிரி இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் எப்படி எரியுமோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பிளேசஸ் எல்லாமே எல்லாருக்கும் செட்டில் ஆயிடுச்சு ஈஸியா. இப்ப மெயினான வேலை ஹீரோக்கு முடிஞ்சாச்சு. அடுத்த
கட்டமா பார்த்தா இவங்க 2 பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்க இவங்க எல்லாரும் உன்னோட பக்கம் நம்ம ஆளுங்க 2 பேரையும் பார்த்துட்டு எப்பவுமே பயப்படுறானுங்க. என்னன்னே தெரியல, நம்ம ஆளுங்க ஸ்பைடர் உன்னோட பக்கம் உருப்பையும் பார்த்தாலே இவனுக்கு பயப்படுறாங்க ஒவ்வொருத்தரும். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இவங்க 2 பேரும் வில்லேஜ் மாஸ்டர் நமக்கு இங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, அதே தான் இங்கேயும். அது என்னன்னா இந்த மினட்ரோஸ் அண்ட் சென்ட்ரோஸ் சொல்லக்கூடிய 2 ரேச சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவும் பர்மனண்டான எனிமையா இருக்குது இந்த பிரைமரி டார்கெட். இந்த நல்லா பல்லு வச்சு நின்னுங்குதுல இந்த முயல் தான். ஆனா இதுங்களை வேட்டையாடுற அளவுக்கு இவங்க பெரிய ஆளு தானே. மினட்ரோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பான மாதிரி தான் தெரியுது. ஆனா கட்டுமஸ்தான உடம்பு வச்சுட்டு இருக்கானுங்க. பரவாயில்ல, இருந்தாலும் தற்காப்புக்காக யாராச்சும் இவங்களை அட்டாக் பண்ண வந்தா இவங்களை தற்காத்துக்காச்சு தெரியுது. இதே தான் 2 ரேச சேர்ந்தவங்களும் வாண்டடா போயிட்டு எந்த விதமான சண்டையை போடுறது கிடையாது. இவங்களை எந்தாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் இவங்க தற்காத்துப்பாங்க. ஹீரோ ஒன்னு பக்கம் யோசிக்கிறான், பேசாம நம்ம எதுக்கு கோரோ அப்புறம் கோரோவுடைய நண்பர்களா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்பா போட்டுக்கூடாது அவங்களுடைய வில்லேஜோடைய எல்லையில. அப்படி போட்டா அவனே அவங்க எல்லாரையும் கதையை முடிச்சிடும். அது பண்றது ரொம்பவும் நல்லா தான் இருக்கு. 2 வில்லேஜுக்கும் இன்னும் அதிகப்படியான ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா எந்நேரமும் கோரோ அதே இடத்துல இருக்க முடியாதுல. அதுவும் உண்மைதான். அப்போ இந்த இடத்துல நம்ம கோரோவையும் சபுட்டான்ஸையும் கேங்கா நிக்க வைப்போம். 2 பேரும் அவங்களுடைய வேலையை சிறப்பா பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மேமோ கிட்ட ஹீரோவும் கேட்பான், ஏமா அந்த இடத்துல அந்த ட்ரீ ஸ்பிரிட்டா இருக்கக்கூடிய அவங்களுக்கும் ப்ரொடக்ஷன் வேணுமா? ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஃபைட் பண்ணதுல விரும்பாத மாதிரி தான் தெரியுது. கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரீ இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்கும் மாஸ்டர் மாதிரி அவங்களுடைய பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த மிருகமா வந்தாலும் அது ஈஸியா மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அதை வந்த வழியை அனுப்பிச்சிடறாங்க. ஓ அவ்வளவு சூற விடுறாங்களா ஈஸியா எல்லாத்தையும்? அப்ப அவங்க டேஞ்சரான ஆள் தான், அவங்க கிட்ட உசாரா இருக்கணும் ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா வேட்டையாடுற விதமான வேலைகள் எல்லாமே கோரோ அண்ட் செபுடோசன் வச்சு ஹீரோ வெளியே அவங்களுடைய வில்லேஜுக்காக பாதுகாப்புக்காக வச்சிட்டான். இந்த பக்கம் உள்ளுக்கு மின்னோட்டஸ் பார்த்தா விவசாயம் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் அந்த வேலையை உன்ன பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கான சாப்பாடு அவங்க தான் உற்பத்தி பண்ணியாகணும். அந்த ஒரு சூழ்நிலையினால சென்ட்ரோஸும் உன்னோட பக்கம் அதே விஷயத்தை பண்றாங்க, விவசாயம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்க நட்டு வைக்கிற எந்த ஒரு பயிரும் அந்த இடத்துல பெருசா வளரல. ஏன் எதுவுமே வரல? அட கடவுளே, இந்த இடத்துல நீங்க போறது எல்லாமே சீசனபிள் பிளான்ஸ் தான். இந்த சீட்ஸும் அப்படிதான் இது. அப்பனா சீசன் எப்போ வருதோ அப்பதான் திரும்ப இதுமெல்லாம் முளைச்சு வருமானு சொல்லிட்டு சேரா கேட்க அவங்க யாருக்குமே புரியல. எந்த சீசன்ல இருந்து நம்ம ஃபார்மிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பத்தாத்துக்கு எந்த மாசத்துல எந்த பயிரை விளைய வைக்கணும்னு. ஹீரோ காட்டுக்கு நடுவில் திடீர்னு அந்த பயிரெல்லாம் முளைக்க வைக்கிற வேலையை பண்றான். அந்த ஒரு விஷயத்துக்கு பெருசா உதவி பண்ணது எல்லாமே கார்டோடைய கிரியேஷனால கொடுக்கப்பட்ட அந்த ஃபார்மிங் டூல்னால தான். ஹீரோ அதை வச்சு எதை வெளியே வச்சாலும் சரி அது பர்ஃபெக்டா முளைச்சது ஈஸியா. அது மூலியமா தான் இது வரைக்கும் ஒவ்வொரு பயிரையும் ஹீரோ வச்சு அதை வளர்த்து விட்டுருப்பான். இப்போ மினட்டோஸை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் பயிர் வச்சு இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெளியே வச்சு சாப்பிடணுன்றதுனால இதுக்கேற்ற சீசன் எல்லாம் பார்த்ததுக்கு ஹீரோடைய பவரும் அவங்க பயன்படுத்துற அந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி இருந்தப்போ ஹீரோ தன்னுடைய அந்த மண்வெட்டியை வச்சு தான் எல்லா இடத்தையும் அவனுடைய மெயினான வில்லேஜ்ல பயிருக்காக அண்டை விட்டிருப்பான். அப்ப ஹீரோ யோசிக்கிறான், இது ஸ்மூத்தா போடணும், அடுத்த முறை நான் இதுல கை வச்சாதான் கரெக்டா வளரும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மினட்டோஸோடைய கேங் லீடரா இருக்கிறவன் ஹீரோக்கு ஒரு ஐடியா கொடுப்பான். அடுத்த கட்ட வின்டர் வரதுக்குள்ள நீங்க இந்த வைக்கோல உங்களுடைய விஷயங்களை ஆட் பண்ணுங்க, என்ன பண்ணணுமோ அதை நான் வரும்போது அது மகவும் குப்பைக்காக போட்டுறேன். அது கண்டிப்பா இந்த மண்ணுல எப்படியாச்சும் மங்கிட்டு பிறகு அது மூலியமா இந்த இடத்துல நான் அதெல்லாம் வெளியே வச்சு பாத்துக்கிறேன். அப்படி இல்லைனா கூட கவலைப்படாதீங்க, நான் 6 மாசம் போச்சுன்னா ஆல்ரெடி சீசன் வந்துடும், நானும் அதுக்கு தேவையான பயிரெல்லாம் பயிர் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஹீரோ இதை கேட்ட உடனே, ஆஹா நீங்க அப்ப என்ன விட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஃபார்மரா, நீங்க சீனியர் அப்படின்னு நீங்க தான் அட்வைஸ் கொடுக்கணும் எங்களுக்கு. அதுக்கேற்ற போல பார்த்தா அவரே ஹீரோக்கு சொல்லி கொடுக்குறாரு வரக்கூடிய வின்டர் சீசனுக்காக என்னென்ன பயிரை எப்படி பண்ணணும்னு. இதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் காத்துட்டு இருக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறான். ஆனா இவங்களுடைய விக்டரி வில்லேஜ்ல பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஈஸியா வளர்ந்துடும். அது ஒண்ணுதான், ஒரு பைனாப்பிள் முளைக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும். அது இந்த பனி நிறைஞ்ச இடத்துல இது எல்லாத்துக்கும் காடு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரால் தான் இடத்துல கிரியேஷன் உருவாக்குது, பத்தத்துக்கு ஃபார்மிங் டூல கொடுத்து நமக்கு சாப்பாடும் டெய்லியும் கிடைக்குது. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த காடுக்கான சிலையை அந்த இடத்துல வடிச்சு அவங்களுக்கு கொடுக்குற இவங்க தான் யாருன்னா காட் ஆஃப் கிரியேஷன் அந்த காட் ஆஃப் ஃபார்மிங். இதுக்கப்புறம் இவங்களுக்கு கோயில் கட்டி இந்த இடத்துல நீங்க வழிபடணும். இதை கேட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த இடத்துல வச்சு வழிபட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் மினட்டோஸோடைய ஆட்கள் சில பேர் அதை பார்த்துட்டு இவங்க தானா காடு நம்மளுடைய ஆட்கள், பார்க்க என்ன எப்படி இருக்காங்கன்ற மாதிரி அவனுக்கு உன பக்கம் பார்க்க பாவம் காடே உன பக்கம் டே என்னடா பண்ணி வச்சிருக்க, என்ன இந்த இடத்துல இவ்வளவு வயசாடாச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி அவனே கேட்கற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ரோஸ் பார்த்தா தங்களுடைய குதிரைன்னு சொல்லக்கூடிய அந்த உடம்பை பயன்படுத்தி அந்த மெயின் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய பொருட்களை அவங்களுடைய வில்லேஜ் மட்டும் இல்லாம மற்ற வில்லேஜஸ்க்கும் எடுத்து ஷேர் பண்றதுக்காக கேரேஜ்ல வச்சு எடுத்துன்னு வராங்க. அந்த வேலையை அவங்க சிறப்பா பாக்குறாங்க. இதுக்கிடையில பார்த்தா 2 ஆர்வ கோளாருங்க ரேஸ் வச்சுக்கிறன்ற பேர்ல கால் தடிக்க வீதுங்க, பொறுமையா போனப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா கிராவல் அங்க வருவான். சீஃப் என்னமா வேணும் உனக்கு? நானும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப நாளா இந்த வில்லேஜ்ல அந்த இடத்துல ஒரு குதிரை தனியா நிக்குது. அதுவாமா இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம கிட்ட பிசினஸ் பண்ற ஒருத்தர் இருக்கிறாரு மிஸ்டர் மெச்சில்னு சொல்லிட்டு அவர் ஒரு மெர்ச்சன்ட். அந்த மெர்ச்சன்ட் தான் என்கிட்ட இந்த இடத்துல குதிரைங்க அப்புறம் கோழி அப்புறம் ஆடு இதெல்லாம் கொடுத்தாரு, அதாவது கால்நடை மாதிரி. அவர் நினைச்சாரு இந்த குதிரையை கொடுத்தா நான் ஒரு கௌபாய் மாதிரி பெரிய ஆள் ஆயிடுவேன்னு. ஆனா நான் என்னதான் அவங்ககிட்ட போய் கேரட்டை கொடுத்து இங்க கூப்பிட்டு என்ன உட்கார வச்சுக்கிறான்னு சொன்னாலும் அவன் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டான். நீ வேணா பேசி பாரு, நீயும் ஒரு பாதி குதிரை தான், உனக்கு அவதான் செட் ஆகுதான் பார்ப்போம். அதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கும் அவனுக்கும் செட் ஆகுது. ஆனா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, உங்களுக்கு குதிரை ரொம்ப பிடிக்கும் தானே சொன்னீங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கன்ற மாதிரி உன்ன பக்கம் ஒரு பிளான போட்டு பண்ணுவோம் பாருங்க. இது வரைக்கும் பார்க்காதவன் அந்த மேய்ச்சின்னு இருக்க அந்த சாதாரண குதிரை அவன் திரும்பி பார்ப்பான் பாருங்க. போலாமா பக்கின்ற மாதிரி பார்த்தா ஹீரோ கிராவல் மேல உட்காந்துட்டு இருக்கான். அவன் பார்த்து வாய போல எங்கன்னா கூத்து நடக்குது. அடேங்கப்பா இது சூப்பரா இருக்குதுப்பா, சரி என் ஷோல்டர் பிடிங்க போலாம். ஷோல்டர் பிடிச்சுன்னு பார்க்க என்ன பக்கம் வெறுப்புல அவனை வெறுப்பேற்றுற மாதிரியே பாக்குறான். அப்புறம் கூட்டின்னு போகும்போது அந்த சவாரியும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் போற வேலையை கால் தடிக்க போற மாதிரி போகிறதுல ஹீரோ உன பக்கம் அவளை ரொம்ப கெட்டியமா போய் பிடிப்பான் பாருங்க. ரொம்ப க்ளோஸா போயிடுதுல அவன் பக்கம் கடுப்பாயிடுவாடே என்னடா இங்க
நடந்துட்டு இருக்கு பகல்லையே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கல அப்படின்ற மாதிரி உன பக்கம் அவனை வெறுப்பேற்றுற மாதிரி பாக்குறான். ஒன்னும் வெறுப்பு வரும். மறுநாளே பார்த்தா அந்த குதிரை பை போல அவனே உட்காண்டா கீழே. என்னடா நீ உட்காந்துக்கிட்ட பார்த்தா என்ன கூட்டு போய் ரைடுக்கு ஆமான்ற மாதிரி அதை சொல்ல போய் ஹீரோ புரிஞ்சுறான். அதுக்கப்புறம் அவன் மேல ரைடு ஏறி போக சூப்பரான்ற மாதிரி பாராட்ட. இன்னும் பக்கம் இந்த விஷயத்துல இவன் பாத்துட்டா, டே எனக்கேவா போட்டி போடுற நீ திமுரு பிடிச்சவனே, இதனால வரைக்கும் பண்ணாதான் இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்க புதுசா, அவர் எனக்கு தான்டா ஏமால தான்டா ரைடு போனோம் அப்படின்னு ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்க போது இது இன்னொரு பக்கம் வெறுப்பேத்து அவனை திரும்பியும். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் காலையிலேயே ரெண்டு பேருமே வந்து ஹீரோ கிட்ட ஏமால ஏறுற மாதிரி போட்டி போட்டு இருக்காங்க. என்னப்பா நீங்க காலையில வந்து இப்படி தொலை பண்றீங்க, இங்க பாருங்க மாஸ்டர், நீங்க ஏக்காரங்க கொண்டு இவன் மேல போயிடாதீங்க, போனீங்கன்னு வச்சுங்களேன் இவன் உங்களுடைய முதுகெலும்பு உடச்சு விட்டுருவான், ரொம்ப மோசமான தீவிரவாதிவன், இங்க பாருங்க என் கையை கடிக்கிட்டு வர ரொம்ப ஆபத்தானவன், எங்க பாருங்கப்பா அமைதியா இருங்கப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி டான்ஸ் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்கிறான். நீங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருங்கப்பா, சரி ஓகே. அதுக்கப்புறம் மெம்பர்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு வந்து அந்த ட்ரீ ஸ்பிரிட்ஸோடைய பாசம் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு எதனா பிரச்சனையான்ற மாதிரி கேட்க, ஆனா எதுவுமே சொல்லாம எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கா. என்னோட பக்கம் ஹீரோ தன்னுடைய ஒய்ஃபு கூட சேர்ந்து அந்த வில்லேஜ்ல மெனட்டோஸ் அப்புறம் சென்ட்ரோஸை சேர்ந்து இணைஞ்சு வேலை பார்க்குற விஷயங்களை பார்த்து வில்லேஜ் எப்படி நம்மளுடைய உதவி எல்லாமே ரொம்ப டெவலப் ஆகுற விஷயத்த பாக்குறான். ஆனா ஒய்ஃபுக்கு அறிவும் ஒரு பக்கம் என்ன இருந்தாலும் இந்த வில்லேஜ் நீங்க ரொம்ப தேவைதான், அதுவும் உண்மைதான், ஆனா எல்லா வேலையும் நானே பார்க்க முடியாதுல. இன்னொரு பக்கம் பார்த்தா அவ குழந்தைய கொடுக்கும் போது அவன் பக்கம் அழுகுறான். என்னன்னு பார்த்தா டைப்பர் மாத்தணுமா. ஹீரோ இப்ப எல்லா விதமான பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டான். சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்ல, ஆட்கள் தங்கத்துக்கு இடம் கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா போகுது. ஆனா பிரச்சனையே பெருசா ஒண்ணு இருக்கு, அதுதான் என்னன்றது ஹீரோ இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். பிரச்சனை என்னன்னா என் வில்லேஜ் மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா வில்லேஜ்லயும் பார்த்தா பொண்ணுங்க தான் முக்காவாசி பேர் இருக்கிறாங்க, பசங்க கொஞ்சமா தான் இருக்கிறாங்க. இந்த நிலைமை வந்து எங்க அடுத்த ஜெனரேஷன்லாம் இங்க உருவாகும். இந்த டெமி உமரத்துல போயிட்டு கேட்டா அவனுக்கு எல்லாம் குட்டி பசங்களா இருக்காங்க. சரி வேற ஆளுங்க யாராச்சும் ட்ரை பண்ணி பாக்கலாம்னு பார்த்தா மெனட்டோஸ்ல போயிட்டு ஹீரோ கேட்பான், எது ஆண்களா, எங்கெல்ல ஆண்கள் மொத்தம் 28 பேர், மொத்தமா 72 பேர்ல 28 பேர் தான், அப்ப மிச்சது எல்லாமே பொண்ணுங்களா. ஹீரோவும் அவனுக்கு நிலைமையை சொல்லி புரிய வைக்கிறான். ஏன்டா இப்பவே ஜெனரேஷன்ல இவ்வளவு கம்மியான குழந்தைகள் இருக்கேடா, அடுத்த கட்ட எவ்வளோ வளருவாங்க. அவன் கேட்கறது நம்ம மிலிட்டரிக்கு ஆளுங்க வேணுமா கேட்கறான், அதாவது ஏதாவது சண்டை போறதுக்கு. ஆனா ஹீரோ சொல்றது அந்த மாதிரி விஷயத்துக்கு கேட்கலடா, நான் கேட்கறது அடுத்த கட்ட ஜெனரேஷன் உருவாக்குறதுக்கு நீங்க குழந்தை பெற்றுக்கணும்ல, அதுதான் பிரச்சனையே எனக்கு. அதுக்கு நீங்க வேற ரேஸ் கூட சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் நிறைய பேர் உருவாகலாம், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனா அவன் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான், எங்களெல்லாம் வேற ரேஸ் கூட எதுவும் பண்ண முடியாது, எங்களுக்கு எங்க ரேஸ் கொல்லி ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்து நாங்க பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்லிடுறான். அவன் கிளம்பின பிறகு சென்ட்ரோஸ் கிட்ட கேட்டே ஆகணும். ஆனா பிரச்சனையே வந்து அங்க பொண்ணு தான் அவ லீடரா இருக்கா, அவகிட்ட நான் எப்படி கேட்குதுன்னு யோசிக்கிறான். அப்ப ஆண்களா மொத்தம் 13 பேர் தான் இருக்காங்க இங்க, அதுவும் அவங்க எல்லாருமே சின்ன பசங்க, அவங்க அடல்ட் ஆன பிறகுதான் பேட்டில் ஃபீல்ட்ல அனுப்ப முடியும், ஏன் இப்பயே கேட்கறீங்க. அதுவா அவங்க என்னதான் பசங்களா இருந்தாலுமே இன்னும் சின்ன குழந்தைகளா இருக்காங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாபிக் தான், இருந்தாலும் என்ன மன்னிச்சிடு. சென்ட்ரோஸ் நீங்க கண்டிப்பா மேரேஜ் பண்ணியாகணும், ஆனா நான் சிங்கிள் அடார் பண்ற மாதிரி அவ சொல்ல, அது முக்கியம் இல்லடி, நீங்க அனதர் ரேஸ் கூட மேரேஜ் எல்லாம் பண்ற ஐடியா எல்லாம் கிடையாது உங்களுக்கு. அவ சிட்டா சொல்லிடுற, அவளும் எங்களெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு. ஆனா நீங்க இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கேட்கறது பார்த்தா மேபி இந்த லேண்ட்ல நாங்க தங்கறதுக்காக எங்கள்ல இருக்கிற பொண்ணுங்களை நாங்க ஆஃபர் பண்றோம், கவலையப்படாதீங்க. அப்பெல்லாம் வேணாம், வேணும்னா என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா ஏன் மக்கள் இந்த இடத்துல வாழணும். ஹீரோவும் ஏன்டி இவ்வளவு பேசுற, உங்கள்கிட்ட கேட்டதே பெரிய தப்பா போச்சு, ஏன் வேணான்றீங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான அறிவான அழகான பொண்ணை பிடிக்காதா, எனக்கு வேணும் நான் கேட்கறடி கம்முனி நீ வேற. ஹீரோ அப்புறம் அவளுக்கு சொல்லி புரிய வைக்க, நீங்க கையை மட்டும் காட்டுங்க, யார் வேணாலும் ரெடியா இருக்கேன், உங்களுக்கு ஓகே தான் சொல்ல, எம்மா நீ இதுக்கப்புறம் வாயை திறக்காத, கிளம்பி வீட்டுக்கு அப்படின்னு இவரு கிளப்பி விடுறாங்களே. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும், எனக்குமே அடுத்த வீடியோ கொஞ்சம் போறதுக்கு மோட்டிவேஷன் வரும். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடியுமா.